ஒருத்தர் மாட்டின்னு இருப்பார். ஸோ அது சிம்பாலிக்காக சொல்லியிருக்கேன். மாட்டிட்டு இருக்கிறது உபேந்திரா சாரா சிவராஜ்குமார் சாரா? அது படத்தில் தான் பார்க்கணும் சார். இல்லை ராஜ் பி ஷெட்டியா? கண்டிப்பாக அது படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஷியோர் சார். சார் இங்கே ரைட்டில் சார், ரைட் சாய் சாய் சார். சார் படத்தில் வந்து பெண் வேடமிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அது புதுசாக இருந்தது. டேரக்டர் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அது மைண்டில் தொட்டுச்சா, இல்லை வந்து பண்ணலாமா வேணாம் ஒரு முடிவு எடுத்தீங்களா? பெண் வேடமிட்டு லேடி கெட்டப். லேடி கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்ன இல்லை ரொம்ப எங்கே இருந்தீங்க அதுலேயே? அது மேக்கப் மேனேஜரும் நல்லா பண்ணிருக்காங்க. ஐ திங்க் he has done a very good job and photographers lighting இருக்கணும். I think amazing. That time I was not feeling well. அப்பதான் that this one இந்த entire episode பண்ணும்போது I was in chemo இருந்தேன். But I don't know, the strength வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த strength, family and of course whole industry. சரி சார், அந்த லேடிஸ் கெட்டப்பே கேட்குறோம். அந்த கெட்டப்பை ஸ்க்ரீனில் பார்த்த பிறகு உங்கள் ஒய்ஃபு உங்கள் டாட்டர்லாம் என்ன எமோஷன் என்ன சொன்னாங்க? இல்லை ஆக்சுவலி நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது அந்த ட்ரெஸ் அதெல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டு I was just holding my wife's hand like this and went into the shot. Everybody was looking at her. Who two girls are coming in? No, sure, they were very happy and the daughters கூட very happy. இல்லை அந்த கெட்டப்புக்கு அப்புறம் இதுக்கப்புறம் லேடி ரசிகர் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இவ்வளோ நாள் ஜென்ஸ் ரசிகர் உங்களுக்கு ஜாஸ்தி, இதுக்கப்புறம் லேடி ரசிகன் ஜாஸ்தியாக இருப்பாங்களோ? ஐ திங்க் ஸோ சார். ஹலோ சார், வணக்கம். 45 டைட்டில் எதனால் வச்சுருக்காங்க? நீங்கள் இது வரைக்கும் பண்ணாத கதாபாத்திரங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? ஐ ஃபீல் என்னோட ஒரிஜினல் கேரக்டர் நான் நினைக்கிறேன். when you see that you will connect to that character. யூஸ்வல் நான் எப்படி இருப்பேனோ அப்படி இருக்கும் அந்த கேரக்டர். பட் அந்த எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வருதுன்னு பார்த்தா நீங்கள் ஃபிலிமில் பார்த்து தெரியும். பட் ஐ ஃபீல் இட் இஸ் மை கேரக்டர். ஐ ஃபீல் 45 பர்டிகுலராக வைக்கிறதுக்கு என்ன காரணம்? 45 is a world என்ற மாதிரி பண்ணிருக்காரு டைரக்டர். 45 is a world. So that's what I said. It happens in a world. So அந்த வேர்ல்டில் இன்னொரு வேர்ல்டு தான் 45. ஸோ இந்த பேரலல் இதில் வந்து என்ன மாதிரி இருக்கோ கதைன்னு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஆஃப்டர் த ட்ரெய்லர் வந்து ரொம்ப பேர் டீகோட் பண்ணுறாங்க. என்ன இருக்கலாம் படம், கேரக்டர் எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஹவு இட் கோஸ், வை இட் கோஸ் லைக் திஸ்ன்றது ரொம்ப கஷ்டம் சொல்கிறது. பட் இஃப் யூ கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் வைல் கோயிங் யூ வில் ஹாவ் அ பியூட்டிஃபுல் மெசேஜ் அண்ட் கோ. சார், இத்தனை வருட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட நிறைவேறாத ஆசை என்ன சார்? உங்களுக்கு தான் சார். எனக்கா? சிவராஜ்குமார். என்ன சார்? இத்தனை வருட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை சார். எல்லாம் கடவுள் நிஜமாக எல்லாமே கொடுத்துருக்கான் எனக்கு. ஐ திங்க் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ரியலி ஐம் பிளெஸ்ட் டு பி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அந்த இப்போது ஜெயிலரில் வந்து நிஜமாக நான் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த மாதிரி வரவேற்பு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு ஸ்மால் ரோல் அப்படி அவ்வளோ அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னா ஐ டோன்ட் நோ, ஐ எம் பிளெஸ்ட். அது என்ன மாதிரி ஒரு பிளெஸிங் தெரியாது. ஐ ஷுட் தேங்க் நெல்சன் ஃபார் திஸ் அண்ட் ரஜினி சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல பிடிக்குது. உபேந்திரா சார் வந்து சீனியர் பெரிய ஹீரோனா கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணும்போது காம்படிஷன் இருக்கும். நீங்கள் எந்தெந்த சீன்லாம் சார் கூட ரொம்ப காம்படிட் பண்ணீங்க, நம்ம வந்து பெரிய இது பண்ணணும், எந்தெந்த சீன்லாம் ரொம்ப எஃபெக்ட் போட்டிங்க சார்? அவரு கூட காம்படிஷன்னா இல்லை சார். அது அவர் கூட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்த ஒரு இன்னும் பிரதர் மாதிரி எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. அப்புறம் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒரு பெரிய ஸ்பேனில் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஐ லைக் மை கேரக்டர் ஆல்சோ. இட் இஸ் எ வெரி பவர்ஃபுல் கேரக்டர். மோர் தென் தட் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ரொம்ப யாரும் டச் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐ தாட் ஆக்சுவலி ஐ ஷுட் பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். This question is to the director. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, வாழ்த்துக்கள். We'd like to know what inspired you to pick this story. If you were so confident to make a film after making an animation, pitch பண்ணும்போதே ஒரு அனிமேஷன் பண்ணி சொல்கிற அளவுக்கு if you're that confident, இந்த ஐடியா எங்கேருந்து ஸ்பார்க் ஆஃப் ஆச்சு? வாட் ட்ரிகர்ட் யூ டு கம் அப் வித் தி ஸ்டோரி இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ்? 1. 2, இந்த படத்தினுடைய ஜானர் என்ன? ஏன்னா பிகாஸ் ஒரு பக்கம் இட் லுக்ஸ் சூப்பர் நேச்சுரல், ஒரு பக்கம் இட் லுக்ஸ் அட்வென்ச்சர். என்ன ஜானர்னு கிளாஸிஃபை பண்ண முடியும் சார்? முதலாவது இந்த கதை வந்து என்னோட சில பர்சனல் லைஃபோட
எக்ஸ்பீரியன்ஸால் எனக்கு பிறந்த கதை இது. சில லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அது கூட இந்த படத்தை நான் ஒரு ஸ்கிரிப்டை டிசைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் எப்போ நான் சிவனாக்கு கதை சொன்னேன், சிவனா இதுக்கு நீனே டைரக்ட் பண்ண சொன்னப்போ சிவனா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், ரெண்டாவது இன்ஸ்பிரேஷன். ஸோ அது உங்கள் ரெண்டாவது கொஷின் சார், இது என்ன ஜானர்? இந்த ஜானர் வந்து ரொம்ப டஃப்பு சார். இந்த படம் எல்லாரும் கேட்குறாங்க இது என்ன ஜானர்ன்னுட்டு. எனக்கு கரெக்டாக இதோட ஜானர் இதுதான் சொல்ல முடியல. படம் பார்த்துட்டு ஆடியன்ஸை இதுதான் ஜானர் ஆடியன்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜ் சார் இது ஒரு நல்ல வேர்டு சொன்னார், இது என்ன ஜானர் சார் இது அன்னைக்கு சொன்னீங்களே நீங்கள், யூ டோல்ட் சம்திங். I don't remember what I told, but yeah, I think see there are three elements that come in this cinema, sir. One is the realistic story of a commoner, so that actually meets the moment of a cinematic that meets cinematic moment of another character, and it ends in the fantasy. But the travel is not jarring or anything. It travels seamlessly. That's why, like, you know, the travel is there. Yeah, thank you. சார் டைரக்டர் சார், அது மாதிரி அந்த அஜிலி புஜிலி பாட்டில் 3 பேர் இருக்காங்க, ஆனால் குஜிலி யாருமே இல்லையா சார்? குஜ்லி என்ன சார்? குஜிலினா பெண்கள்னு அர்த்தம் சார். ஐயோ, கிளாமரான பெண்கள் சார். அந்த படத்தில் நம்மளுக்கு யாருமே காணும், அதனால ஆமாம், இது ஒருத்தர் ஹீரோயின் இருக்காங்க, அவங்கள ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதில் லேடி கெட்டப் சொல்கிறீங்களா? லேடி கேட்டப் அவங்க வந்து ஹீரோயினுக்கு மேலே சார், அவங்கள வெறும் ஹீரோயின் மட்டும் சொல்ல முடியாது. டைரக்டர் சார், ஏற்கனவே கடவுள் பெயரால் நிறைய அமைதி இல்லாமல் இருக்கு இப்போ சூழல்ல. நீங்கள் உங்கள் படத்தில் வந்து கடவுள் பெயரால் என்ன சொல்ல வந்திருக்கீங்க? அமைதி வரணும்னு சொல்ல வந்திருக்கேன் சார். சார் உபேந்திரா சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த டைட்டில் நீங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்களா? ஐயோ, ஏன்னா நீங்க தான் இந்த மாதிரி 2 எழுத்து 1 எழுத்து இல்லை ஒரு நம்பர் இந்த மாதிரி டைட்டில் வைப்பீங்க. இங்க என்ன டைட்டில் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, இது ரொம்ப ஈஸியா இருக்கு. 45 யாரா சொல்லலாம். 9 சென்டிமெண்டா? 9 சென்டிமெண்டா? 9 இஸ் லக்கி நம்பர், யூனோ. 9 4 + 5 9. டைரக்டர் சார், நீங்க இல்லை சார், இதுக்கு பின்னாடி ஒரு சப்ஜெக்டே இருக்கு இல்லையா? அதே மெயின் சப்ஜெக்ட். பிகாஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை சொன்னால் ஸ்பாய்லர்ஸ் ஆகுதுன்னுட்டு. அந்த 45 என்னன்றது இது சப்ஜெக்ட் சார். அது நீங்கள் பார்த்த அப்புறமா தெரியும். யா, தேங்க்யூ சார். क्वेश्चन இஸ் சிவராஜ். ஹலோ சார், சிவராஜ் சார். சிவராஜ் சார். சார் இங்கே ஹலோ சார். சார் நீங்கள் கோடம்பாக். ஹலோ சிவராஜ் சார், क्वेश्चन ஹியர். யாஸ் சார், உங்க பேர் சிவராஜ், இந்த படமும் சிவன் சம்பந்தப்பட்டதா இருந்துச்சு. உங்ககிட்ட வந்து டைரக்டர் வந்து நரேட் பண்ணும்போது ஸ்டோரி, how did you feel it? ஒரு சிவராஜ் குமார் கிட்ட ஒரு சிவனை பத்தி ஒரு கதையை சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? how did you feel it? No, I basically said the character சொல்லும்போது எங்கேயோ I was able to correct myself and the character, because sometimes I'm rude, sometimes I'm very soft, sometimes I'm philosophical, sometimes I'm very emotional, so I can feel my character. And எனக்கு சின்ன வயசுலேருந்து அதே புத்தி தான் எப்பயும். So I could easily relate my character. Okay, next question for you sir. சார் உங்களுக்கே தான் சார், உங்களுக்கு தமிழ்லயும் நிறைய ஃபேன்ஸ். நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் தான், சென்னையில தான். உங்களுக்கு தமிழ்லயும் ஃபேன்ஸ். ஸ்ட்ரெயிட் தமிழ்ல ஒரு ஹீரோவா எதனா படம் பண்றதுக்கு இருக்கா இப்போ? Do you have any intention of doing it? Yeah, I've got two three subjects have come, but one I've chosen. I think it yet to start. Thank you. Director சார், இந்த படம் சனாதன தர்மத்தை பற்றி பேசுதா? எங்கே இருக்கீங்க? சாரி, எங்கே இருக்கீங்க? சார், சனாதன தர்மத்தை பற்றி இந்த படம் பேசுதா? சார், இது இந்தியன் சம்ஸ்கிருதின்னு சொல்லுவாங்க சார், கல்ச்சர். அந்த கல்ச்சர் பற்றி பேசுது சார். சிவா சார். சிவராஜ் சார். சிவா சார், சார் நீங்கள் ஜெயிலரில் நடிச்சிருக்கீங்க. இப்போ தொடர்ச்சியாக செகண்ட் வருது, ஜெயிலர் 2 வருது. ஆனால் நீங்கள் ரஜினி சார் கூட வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களோட கர்நாடகா படத்தில் வந்து ரஜினி சார் ஏதாவது ஒரு ரோல் வச்சு பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? அது நினச்சா பண்ண முடியாது. அவர் வரணும்னா நிச்சயமாக வேறு மாதிரி வரணும். அதுதான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா சும்மா அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. நான் இங்கே வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சர்ரை போய் கூப்பிட்டா அது, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துருக்கேன் நான்.
ஸோ ஐ ஷுட் நாட் டேக் அட்வான்டேஜ். அது நிஜமாக வருத்திருந்தால் கண்டிப்பாக நான் ரஜினி சாரை ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். சார் கடந்த 13 வருஷமாக தான் இந்திய சினிமாவில் நிறைய புராண படங்கள், இது மாதிரி கடவுள் நம்பிக்கையை உயர்த்துவது, ஆன்மீக சம்பந்தமாக நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்குறேன் சார். கடந்த 13 வருஷமாக இந்திய சினிமாவிலே புராணத்தை மையமாக வச்ச படங்கள், அப்புறம் ஆன்மீக சம்பந்தமான படங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஒரு டிவைனிட்டி வரணும்னு தோணுது போல இருக்கு. டிவைனிட்டி ஷுட் பி ஃபார் எவ்ரிபடி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்பயும் வாழ்க்கையில் வந்து பயபக்தியோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எங்கேயோ அது மிஸ் ஆகுது போல இருக்குது. அதனால எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு புட் இன்டு தட். டைரக்டர் சார். தேங்க்யூ சார். இயக்குனர் சார், நார்த் இந்தியாவில் வந்து ராமனை தூக்கி பிடிக்கிறாங்க, சவுத் இந்தியாவில் வந்து சிவனை தூக்கி பிடிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அனிமேஷனில் வந்து நீங்கள் வந்து சீதையை வந்து நெருப்பில் இறங்குற மாதிரி காட்டுறீங்க, சிவன் வந்து அதை காப்பாற்றுற மாதிரி காட்டுறீங்க. ராமனுக்கும் சிவனுக்கும் ஏதாவது போட்டியா அந்த படத்தில்? சார், இது வந்து எந்த போட்டியும் கிடையாது சார். அப்படி நீங்கள் அப்படி இல்லை, அது ஒரு புராணத்தில் வர ஒரு கதையை நம்ம பாட்டுக்குள்ளே விஷுவலாக பண்ணியிருக்கோம். பட் எனக்கு இந்த எல்லா தர்மமும் சொல்கிறது ஒரே விஷயம், அன்பு சார். அந்த அன்பு, அப்புறம் அந்த அன்பை காட்டுறதுக்கு எப்படி என்ற ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் 45 சார். சார் சிவராஜ் சார், ரீசெண்ட் டேஸில் கன்னட இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா KGF, காந்தாரா போன்ற படங்கள்லாம் வேர்ல்டு லெவலுக்கு பேசப்பட்டிருக்கு. ப்ரௌடாக இருக்குது உங்களுக்கு கன்னட இண்டஸ்ட்ரி பார்த்து இப்போ? ஐ திங்க் ரியலி வி ஆர் ப்ரௌட். ஏன்னா இப்போலேருந்து இல்லை, கன்னடா ஃபிலிம் ரொம்ப ஃபிலிம் இங்கே ரீமேக்காக இருக்குது. இங்கே தமிழில் ஹிந்தியில் ரீமேக்காக இருக்குது. அதே மாதிரி தமிழ் படம் கூட அங்கேருந்து ஐ திங்க் சவுத் இண்டியன்ஸ் ஹவ் காட் தட் எமோஷன் அண்ட் ட்ராமா, ஹை ட்ராமா எமோஷன்ஸ் சவுத் இண்டியன் லாங்குவேஜ்லேயே இருக்குது. ஸோ இது இந்த லெவல் போயிருக்கிறது இன்னும் பெருமையாக இருக்குது. I think it's a motivation for everybody to go into a pan-Indian film. சார், தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார் கொஞ்சம் இதாகிட்டுனா பொலிட்டிக்கல் போகிறாங்க. விஜயகாந்த் சார், சரத்குமார் சார், இப்போ விஜய் எல்லாம் நிறைய பேர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து. கர்நாடகாவில் வந்து நீங்களும் சரி, ராஜ்குமார் சார், யுபேந்திரா சார்லாம் யாருமே இந்த பொலிட்டிக்கலே ஏன் டச் பண்ண மாட்டேங்கிங்க? என்ன காரணம்? பாலிடிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு பாலிடிக்ஸ் என்ன தெரியாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் திங், நீங்கள் என்ன பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணுமோ கண்டிப்பாக அது பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பவர் வேணாம். அதுக்கு நாங்கள் யாருக்கு வேணால் பண்ணலாம். I do not show partiality. I can do for everybody. But politics sometimes it doesn't happen like that. Only to some people they will do, not for everybody. But we can do for everybody, and I don't care for anybody because it's my money whom I want to help. ஓகே சிவராஜ் சார், நீங்கள் ஒரு ரியல் ஹீரோங்கிறனால இந்த கேள்வி கேட்குறேன். ஏன் உங்களை ரியல் ஹீரோன்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் கமல் சார் பற்றி கேட்டது நான் தான், நீங்கள் பதில் சொன்னீங்க கமல் சாரை பற்றி. அதே மாதிரி கமல் சார் பக்கம் ஸ்டாண்டாகவும் இருந்தீங்க. அவ்வளோ எதிர்ப்பு இருந்தப்போ ரொம்ப ப்ரௌடாக இருந்தது எனக்கு. அது அவ்வளோதையும் மீறி. ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் அப்பா, பிரதர் இவங்க இழப்புக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கும் ஒரு சம் டிசீஸ், இதுக்கப்புறம் நீங்கள் உலகத்தை பார்க்குற பார்வை, முன்னாடி நீங்கள் வந்து பார்ன் அண்ட் பிராட் அப் சில்வர் ஸ்பூன், கோல்டு ஸ்பூன் கூட சொல்லலாம். அந்த பார்வை மாறி இருக்கா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மக்களை எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி ரசிகர் இவங்களெல்லாம் பார்த்த விதம் வேறமாக இருக்கும். இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த இழப்புகளுக்கு அப்புறம், உங்களுடைய டிசீஸ்க்கு அப்புறம்? ப்ராமிஸை சொன்னால் நான் ஐ திங்க் December 18th நான் புறப்பட்டேன் 2024. போகும்போது ஐ வாஸ் வித் ஃபுல் டியர்ஸ். ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீடை பார்த்தேன். இந்த மாதிரி மீடியா பீப்புள்ஸ் ரொம்ப பேருக்கு அவங்க கண்ணிலும் தண்ணி இருந்தது, எனக்கு கண்ணிலையும். எவ்ரிபடி வாஸ் இன் டியர்ஸ். ஐ வாஸ் வெரி எமோஷ்னல். அப்புறம் என் கசின்ஸ் இருந்தாங்க. ரொம்ப பேர் போகிறோமே, போகிறோமா இல்லையா என்ன உண்மை தெரியாது. ஏன்னா see it is 100% doctors give guarantee, no doubt. But suppose மனுஷன் எப்போ சப்போஸ் வேர்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஐ வாஸ் very scared. போகும்போது எவ்ரிதிங் myself, my wife, my daughter, 3 பேர். அப்புறம் பிஃபோர் தட் மை டாட்டரோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வாஸ் இன் மயாமி. ஸோ 3 பேர் போகும்போது இட் வாஸ் ஃபுல் ஆஃப் சைலன்ஸ். ஜஸ்ட் வி ட்ராவலிங், தட்ஸ் ஆல். அங்கே போகும்போது கொஞ்சம் ஐ வாஸ் லிட்டில் when I went on the day, operation day 24th December 24th morning I went. என்னமோ கொடுத்தாங்க. I went drowsy போனேன்.
I know after that, not know what happened. After 5 hours, 6 hours, I saw my wife. And she gave hand, நான் கேட்டேன், நான் திருப்பி உன் கையை பிடிப்பேன், நான் நிற்கலன்னு சொன்னேன். That was my reaction. I don't know whether I'm going to see you back or not. எனக்கு தெரியும், யாருக்கு தெரியும், அந்த 5 hours என்ன வேணா ஆகலாம். But the doctor was just like God. He brought back me, and after that, everybody, the whole world looked very new. அப்போ இந்த 5 hours the sleep இருக்குல்ல, எங்கேயோ கூட்டு போகும். I think would have gone there. ஹெவனுக்கே போயிட்டு வந்திருப்போம், இல்லை ஹெல்லுக்கே போயிட்டு வந்திருப்போம், தெரியாது. பட் ஆஃப்டர் சீயிங் தட் நான் உலகமே ஒரு மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. அண்ட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 days ஆச்சு அது அந்த டிரான்ஸ்லேட் வெளியே வருதுக்கு. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் வென் ஐ லேண்டட் ஹியர் இன் இந்தியா, பெங்களூர் வந்தப்பறம் ஐ வாஸ் வெரி எமோஷ்னல். யார் அப்புறம் அங்கே கூட ஆப்ரேஷன்லேருந்து யாரோ ஃபோன் பண்ண கூட இமீடியட்டாக எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஒரு மாதிரி ஐ கேன் கண்ட்ரோல், ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. தென் ஐ ஷுட் தேங்க் காட், ஐ ஷுட் தேங்க் எவ்ரிபடி. அண்ட் இந்த மாதிரி லவ் எங்கே கிடைக்க போகுதுன்னு ஐ கேன் நெவர் ஃபர்கெட் திஸ். எவ்வளோ வேணால் துட்டு சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த லவ் நான் சம்பாதிக்க முடியாது. ஐ ஷுட் பி பிளெஸ்ட். துட்டு வரும் போகும், ஆனால் இந்த அன்பு திருப்பி கிடைக்காது, இந்த மாதிரி அன்பு. ஸோ அது வந்து எப்பயும் ஐ வில் பி ஆல்வேஸ் ஹேவிங் இன் மை ஹார்ட். நான் ஜோகின்னு ஒரு ரோல் பண்ணிருக்கேன். தட் ரோல் இஸ் வெரி குட். ஜோகின்னா ஆக்சுவலாக இது பண்ணுவேன், அது எல்லாரும் வீட்லேயும் போய் எதாவது சொல்லி he asks, he begs. ஸோ இப்போ எல்லாம் லவ் கொடுத்துருக்கீங்க, அந்த ஜோகி வந்து இந்த ஹார்ட்டில் வச்சிருப்போம். I'll always be saving in my heart. Thank you. This is a question to this is a question to the director and to the producer. Yes. So your work on screen looks very impressive, but can you please throw a little light on the technical aspects, the amount of work, the effort that went into it, the firms that went into the CG thing, the time period taken, and the production cost involved? Yeah, first thing is முதலாவதா இது வந்து நான் ஃபுல் படமே ஒரு அனிமேஷனில் க்ரியேட் பண்ணுறதுக்கு 1 year ஆச்சு சார். அது வெறும் அனிமேஷனில் பண்ண, அது அனிமேஷனுக்கு டப்பிங் பண்ணி, அதுக்கு மியூசிக் பண்ணி, அதுக்கு டிடிஎஸ்ஸை பண்ணி, இதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் நான் ப்ரொடியூசருக்கு இந்த படமே போட்டு காட்டினேன். ஸோ ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னே படம் பார்க்குறதுன்றது ஒரு முதலாவதாக பண்ணியிருக்கிறது நம்ம கன்னட படத்தில். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சார். அப்புறம் எல்லாருக்கும் கிளாரிட்டி இருக்கும், என்ன ஷூட் பண்ணுறோம் இன்றைக்கி, எந்த வேஸ்ட் என்ஜி ஷாட்டும் நம்ம படத்தில் கிடையாது. இவ்வளோ ஷார்ட்ஸ் இந்த படத்தில் 2 hours 16 minutes 27 frames என்னோட படம். அந்த அவ்வளோதான் ஷார்ட்ஸ் இருக்குது எனக்கு. அது எங்கே வந்து இப்போ நம்ம சென்சரில் இந்த ஷார்ட் எடுத்து இன்னொரு ஷார்ட் போனோன்னா என்னுடைய ஷார்ட்டே கிடையாது. ஸோ அவ்வளோதான் எடுத்திருக்கோம். அதனால ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ப்ரொடியூசருக்கும் எவ்ரிடே நம்ம என்ன ஷூட் பண்ணுறோம், அதோட கிளிப்பிங், அதோட மியூசிக், அதோட டப்பிங் அப்படியே ஃபோன்லேயே அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவரும் இந்த அனிமேஷன் படம் வச்சு நம்ம படம் வச்சு மேட்ச் பண்ணி கரெக்டாக இருக்குன்னு அவருக்கும் we were parallelly going together. ஒரே இதில் நடந்திருக்கோம் 2 பேரும். இந்த சிஜி வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நம்ம படத்தில் ஒரு லாஸ்ட் 20 minutes ரொம்ப ஹியூஜ் சிஜி தேவைப்பட்டது. அந்த சிஜி வந்துட்டு நம்ம கனடாவில் மார்ஸ்ன்னுட்டு ஒரு கம்பெனி எடுத்து அவங்க தே டுக் டைம் 1.5 years சிஜிக்கு டைம் ஆச்சு. அதனால தான் படம் கொஞ்சம் டிலே ஆனது. பட் ஓவராலாக இன்னைக்கு படம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பி. இப்போ தான் நான் கியூபில் தான் படம் பார்த்துட்டு இப்போ தான் ஓவர்சீஸ்க்கு அப்லோட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ வெரி ஹாப்பி அபவுட் அவுட்புட். Sorry to cut across. One last question மட்டும் request. சிவராஜ்குமார் சார் சார், இது கடவுள் நம்பிக்கை படம் அப்படின்னா நம்மகிட்ட கேட்குறோம். நாங்களாம் புனித் சாருடைய மெமோரியலுக்கு வந்து பெங்களூர் வந்தோம். அவரை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க. இன்னும் அவருடைய சோசியல் இதை பற்றி, சர்வீஸை பற்றிலாம் அவ்வளோ பேசிகிட்டே இருக்காங்க. சினிமாவை மீறி எவ்வளோ நல்லா செஞ்சார், மக்களுக்கு செஞ்சார் அப்படின்னு. அவர் சின்ன வயசில் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் மேலே கோவம், ஒரு கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் அது வந்து உங்களுக்கு டவுட் வராதா? ஏன் இப்படி இந்த வயசுலேயே வந்தது அப்படின்னு? சரி, டைம்னு வரும். அது என் தம்பி சின்னவன் 46 years when he passed away. Lifely everything we have to face it and go. இப்போ அதே வேற உங்கள் வீட்டில் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 20 years 21 years போயிடுவாங்க. See, it is ஒரு டைம் முடிஞ்சிடும் சொல்லுவாங்க. I think my father and mother always, அவன் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எப்பயும் அவங்க அப்பா அம்மாவோட தான் இருப்பான். நான் எங்களோட ஜாஸ்தி அவன் தான் இருந்தான். ரொம்ப 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 எல்லா ஷூட்டிங்கும் he used to go. ப்ரைவேட்டாக தான் படித்தேன் தவிர he did not go for school or college. ப்ரைவேட்டாக தான் படித்தேன். அப்பா அம்மாவோடய இருந்தான். சின்ன வயசுலேயே ஸ்டார் ஆகிட்டான். சின்ன வயசுலேயே நேஷனல் அவார்டு வந்துச்சு. சின்ன வயசுலேயே ஹீரோ ஆகிட்டான் அவன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பேன் விட்டுட்டு அப்புறம் திருப்பி பிகேம் அன் பிக் ஹீரோ. அது வரைக்கும் அவன் அப்பா அம்மா ஐ திங்க் அப்பா அம்மாவுக்கு அவனுக்கு தேவைப்பட்டது போல இருக்கு, தான் கூப்பிட்டுட்டாங்க.
டேரக்டர் சார் எங்கே சார் டேரக்டர் அர்ஜுன் சார் சார் இப்போ 45 கன்னட வெர்ஷனை வந்து கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆகுது, தமிழ் வெர்ஷனை வந்து நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ என்ன ப்ராப்ளம்? ஹாவ் யூ ஃபேஸ்ட் எனி ப்ராப்ளம் இன் ரிலீசிங் ஆன் கிறிஸ்மஸ்? இல்லை சார், நம்மளுக்கு 25th எல்லா பக்கமும் நிறைய ரஷ் இருக்குது சார். வேறு படத்தோட நிறைய படங்கள் இருக்குது, இங்கேயோ நம்ம நல்ல படங்கள் இருக்குது. ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட பேசினப்போ they said we can come 1 week later after the release in கன்னடான்னுட்டு. நம்மளுக்கு டு பி வெரி ஃப்ரேங்க் கன்னடா ஒரு பெரிய ரிலீஸ் இருக்குது சார். இது இந்த கன்னடத்தில் நம்மளுக்கு we have so much confidence that Kannada audience will hold this film in a very big way. அப்படி ஆச்சுன்னா நம்ம இங்கே வந்து காட்டுறதுக்கு 1 week டைம் இருக்கோ, we can present it in a still better way. Yeah. Thank you so much for the questions. One last request from my end, team.